சென்னையில் இருக்க விபாசனா மெடிடேஷன் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். வெல்கம் முஸ்டியோஸ். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க விபாசனா மெடிடேஷன் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இது உள்ளே போய் வந்து 10 days வந்து கிளாஸ் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். விபாசனா மெடிடேஷன் சென்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தம்மா மெடிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்நேரத்துக்கு விபாசனா மெடிடேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட பெனிஃபிட்ஸும் விபாசனா மெடிடேஷன் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோ இருக்கு. பட் அந்த விபாசனா மெடிடேஷன் நம்ம பண்ணுறதுக்கான அந்த சென்டர்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் விபாசனா மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 days கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் வர டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விபாசனா கத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு 10 நாள் தங்கணுமா? அப்படியே தங்கினாலும் அந்த சென்டர் எப்படி இருக்கும், ஸோ நம்ம தங்குற இடம் எப்படி இருக்கும், ஒருவேளை பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும், சாப்பாடு ஃபெசிலிட்டி கேன்டீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஸோ இல்லை மெடிடேஷன் பண்ற இடம்லாம் எப்படி இருக்கும், ஸோ உங்களுக்குள்ள வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ற மாதிரி ஒரு டீடைல்டான வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 days போயிட்டு அங்கே மெடிடேஷன் வந்து கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்கிப் பண்ணி நான் புரியாமல் போக வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க திருமுடிவாக்கத்தில் இருக்க விபாசனா சென்டருக்கு தான் போயிட்டுருக்கோம். நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் அண்ட் குன்றத்தூருக்கு நியர்பையில் இந்த சென்டர் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சென்டருக்குள்ளே வந்து நம்ம போய் பார்க்கலாம். நம்ம உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து கார் பார்க்கிங்கும் பைக் பார்க்கிங்கும் இருக்குது. சைக்கிள் கூட பார்க் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ளே போகக்கூடாது. அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு தான் நம்ம போகணும். மெடிடேஷன் கோர்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ பிடிஎஃபாக வந்து 2 ஷீட் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அப்ளை பண்ணதுக்கான ரெசிப்ட் மாதிரி. ஸோ அதை அந்த ஆஃபீஸில் கொடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினி வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, புக்கு ஸ்டோருன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்டிங்கில் தான் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுற பில்டிங்கு தம்மா மெடிடேஷன் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெளியே எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் எவ்வளோ ஒரு அமைதியாகவும் இருக்குது. ஸோ வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு உண்மையாலே. நாங்கள் 10 days மெடிடேஷன் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் கடுப்பாக இருந்தது. போக போக ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 day கிளாஸ் நடக்க போகுது. அதனால் வந்து மறுபடியும் ஃபுல்லாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க மெடிடேஷனுக்காக. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ரிவர்ஸில் வந்துட்டு பாய்ஸ் பசங்கள் வந்து தங்கியிருக்க இடம், ஸோ ஆண்களுக்கான தங்கியிருக்கும் இடங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இந்த இடத்த வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும், ஒரு பார்ட் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூவாக நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்திருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தங்கும் விடுதி இருக்குது, ஜென்ஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரூமுக்குள்ளே போய் வந்து ரூம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை அறைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 3 பிளாக்காக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஒன்றுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 12, 20ன்ற மாதிரி அறைகள் இருக்குது. உண்மையாலே இந்த தங்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக நீட்டாக இருந்துச்சு. தனியாக நமக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு விஷயம். 2 பேர் 3 பேர் தங்குறதா இருந்தால் ஸோ பாத்ரூம் போகிறதுக்கும் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும், துணி துவைக்கிறதுக்கெலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் துணியை நீங்கள் இங்கே தான் வந்து துவைச்சிக்கணும். ஸோ லாண்ட்ரிக்கெலாம் போடுற வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் கேட்டால் லாண்ட்ரிக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ ஆனால் அது நீங்கள் அது தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முக்காசு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க துணி அவங்களே துவைச்சிருவாங்க. இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பேர் தங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு ரூம்குள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். 2 பேர் தங்குற மாதிரி இருக்கும். இந்த சைடும் இருக்க பில்டிங், 2 சைடு இருக்க பில்டிங்குமே. ஸோ அந்த ரூம் ஒன்று ஓப்பனில் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து வெளியே இருந்து பார்த்துக்கலாம். நம்ம வேறு ஒருத்தவங்க ரூம் இது. ஸோ இந்த பக்கம் ஒருத்தர் தங்குற மாதிரி இருக்குது, இந்த பக்கம் ஒருத்தர் தங்குற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பிளாக்குக்கு போக போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துணியை துவைச்சிங்கன்னா ஸோ காய போடுறதுக்கான அந்த கார்டன்லேயே நீங்கள் காய போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பக்கத்தில் இருக்க பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா
அந்த பில்டிங்கில் இருக்க ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தங்குற மாதிரியான இருக்கும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பெட்டு, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறதுக்கூடிய ஸ்டூல் இரும்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 இதுவும் தான். ஸோ நம்ம தங்கியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ரூம் நம்பர் 55. ஸோ இந்த ரூமில் தான் நம்ம தங்கியிருந்தோம். ரூம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே செம சூப்பராக நீட்டாக வச்சு கொடுத்துருந்தாங்க. ஒரு தலாணி கொடுத்துருவாங்க, பில்லோ கவரு, தலாணி கவரு, ஒரு பெட்ஷீட்டு, ஸோ ஒரு பெட்டு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறதுக்கான ஸ்டூல் கொடுத்துருக்காங்க இரும்புலையே. இந்த பக்கம் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸ்லாப்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமு நம்மளே வந்து க்ளீன் பண்ணிடணும். ஆர்பிக்கும் பினாயிலும் வந்து அவங்களே சின்ன பாட்டில்ஸில் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, 2 மக்கு, 2 பக்கெட் கொடுத்துருக்காங்க, ஒன்று துணி துவைக்கிறதுக்கு, ஒன்று நம்ம குளிக்கிறதுக்கு, ஷவர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலே வந்து ரொம்பவும் சூப்பரான ரூம்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளே தியானம் பண்ணுறதுக்கு கூட நல்லா இருந்துச்சு. தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம தியானம் பண்ணுறதுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போயும் வந்து தியானம் பண்ணுறதுக்கு ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர், உங்களுக்கு ஹீட்டர் தண்ணி வேணும்னா வெளியே வந்து ஹீட்டர் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் இதில் வந்து பிடிச்சிட்டு நீங்கள் உள்ளே போய் வந்து நீங்கள் சுடு தண்ணியில் குளிச்சிக்கலாம், இல்லை பச்சை தண்ணியில் குளிக்கிறனாலும் குளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன தொடப்பம் வச்சுருக்காங்க க்குன்னு சொல்லிட்டு தனியாக தொடப்பம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கொசு கட்டிக்கிறதுனா நீங்கள் வந்து அந்த கொசு ஊதுவத்தி அப்படி இல்லைனா அந்த கொசு வலை அதெல்லாம் கூட நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். இங்கே அந்த நம்ம ஃப்ரெண்டில் பார்த்த அந்த ஸ்டோரில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த மெடிடேஷன் சென்டரோட பக்கத்து பில்டிங்கில் இருக்கிற இடம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணி ஹாட் வாட்டர் அண்டு நார்மல் வாட்டர் இங்கே வந்து கிடைக்கும். எப்போயுமே அவைலபிளாக இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம நைட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஆள். அந்த சைடு வந்து கேர்ள்ஸ் சைடு லேடிஸ் இருக்க இடம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹாலு. ஒரு சின்ன ஆள் தான் அது. அதில் வந்து கோயங்கா அவரோட பேருரை வந்து தமிழில் நடக்கும். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்ட்டு ஒரு இடத்துல நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடம் தான் வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான இடம். பகோடா தியான மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி அறைகள் கொடுத்துருப்பாங்க, குகை வடிவில் இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்கும். ஒரு 300 ரூம்ஸ் இருக்கும் நமக்கு தெரிஞ்சு. ஒரு 300 ரூமுக்கு மேலேயே இருக்கும். உள்ளே வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் வந்து அதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சைடில் இருக்க ஒரு மெடிடேஷன், சின்ன மெடிடேஷன்லையும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே வந்து டீச்சர்ஸ் தான் வந்து தங்குவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன மெடிடேஷன் சென்டர், ஒரு சின்ன தியான மண்டபம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னென்ன டைமிங்ஸ்ன்னு பாருங்கள். காலையில் 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருவாங்க. 4-4:30 6:30 வரைக்கும் ஒரு மெடிடேஷன் செஷன் போகும். ஸோ அதே மாதிரி போயிட்டே இருக்கும் நாள் ஃபுல்லாக. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணோம் உண்மையாலே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முதுகு பெயினாக இருக்குது அப்படின்னா சாஞ்சிக்கிறதுக்கான ஒரு கட்டை மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய சின்ன சின்ன தலாணிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் உட்காரும் போது ஸோ அந்த தலாணிலாம் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 days முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க தலகாணிகளை எடுத்து ஓரமாக வந்து அடுக்கி வச்சுட்டு போயிடணும். ஸோ கீழே ஒரு ஷீட் இருக்கும், அதெல்லாம் வந்து தனியாக அடுக்கி வச்சுட்டு போயிடணும். ரொம்ப வயசானவங்க இந்த சென்டர்ஸுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சேரில் கூட உட்காந்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னாலும், காலில் ப்ராப்ளம்னாலும் நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம். அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சேரும் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மாண்டமான பகோடா தியான மண்டபத்துக்குள்ளே நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ உள்ளே எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம், அலசி ஆராய போகிறோம், ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பகோடா தியான மண்டபத்துக்குள்ளே போகிறோம். அப்புறம் ரெண்டாவது டோருக்குள்ளே போயிட்டு ஸோ ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் அலாட் பண்ணியிருப்பாங்க, ஜெயில் செல் மாதிரி. ஸோ ஜெயிலில் செல்லுன்னு சொல்லுவாங்க, அது நான் அப்படியே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் வந்து சின்ன சின்ன ரூம்ஸாக கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த 10 days கோர்ஸ்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாகவே விசிட் பண்ணி, ஸோ இங்கே வந்திருக்கவங்க கூட போகாத இடத்துக்குலாம் நம்ம போய் ஃபுல்லாக விசிட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு சமயத்தில் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாகவும் இருக்கும். நைட் டைம்லாம் வந்து ரொம்ப பயமாக இருக்கும். உள்ள லைட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3 மாடி 4 மாடியாக இருக்குது. நம்ம இப்போ 2வது ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ
இதுவும் வந்து பார்த்திங்கன்னா போக போக வந்து ரூம்ஸ் அப்படியே கம்மியாகிட்டே போகும். மேலே வந்து பார்த்திங்கன்னா குருஜிஸ்லாம் மெடிடேஷன் பண்ணுற இடம், பெரிய பெரிய குருஜி அவங்களாம் மெடிடேஷன் பண்ணுற இடம் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து உள்ளே வந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபுல் ரூம்ஸும் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் மாதிரி போட்டுருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குருஜி என்ட்ரன்ஸுன்னு போட்டிருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குருஜிஸ் மட்டும்தான் இங்கே வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க போல். ஸோ உள்ளே எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு உள்ளே போயிருந்தோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் போட்டு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, இந்த சென்டரில் வந்து ஃபுட்ஸு உண்மையாலே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வீடியோலாம் எடுத்துகிட்டு நம்ம 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பாடு அந்த இடத்துக்கே நம்ம போக போகிறோம். சாப்பாடெலாம் இருக்கா இல்லை காலி ஆகிடுச்சான்னு கூட தெரியல. ஸோ வாங்க போய் வந்து பார்க்கலாம் சாப்பாடு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கோடா மெடிடேஷன் சென்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் தங்குற இடம், இந்த சைடு ஃபுல்லாக லேடிஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த சைடு உள்ளே விட மாட்டாங்க. ஸோ இது வந்து பக்கத்துலேயே தியான மண்டபத்து ரைட் சைடில் இருக்கும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கேன்டீன் இருக்கும். ஸோ கேன்டீனில் வந்து பார்த்திங்கன்னா சில விதிமுறைகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த விதிமுறைகள் தான் இங்கே வந்து எழுதியிருப்பாங்க தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும். ஸோ விதிமுறையை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி படித்து பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம் கழுவுறதுக்கு வந்து ஹார்பிக்கும் பெனாயிலும் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம எடுத்துக்கணும். காலி வாட்டர் பாட்டிலை வந்து நீங்கள் இங்கேயே மறுபடியும் போட்டுருணும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தட்டெல்லாம் கழுவிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கேன்டீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செல்ஃப் சர்வீஸ் தான். உங்களுக்குன்னு ஒரு தட்டு, ஒரு கிளாஸு, ஒரு ஸ்பூனு கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் கழுவிட்டு சாப்பாடு வந்து நீங்களே போட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீங்களே கழுவிட்டு உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். உங்களோட தட்டு, கிளாஸு, ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே போல் நான் நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாடும் காலி ஆயிடுச்சு. பூரியும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்தது. திரிபுலா பவுடர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சரியான பாத்ரூம் பண்ணலாம். அந்த திரிபுலா பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கலகலன்னு வந்துடும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வாட்டரும் நார்மல் வாட்டரும் வச்சுருப்பாங்க, கோல்டு வாட்டரும் நார்மல் வாட்டரும் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருந்தவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக தட்டை கழுவிட்டுருக்காரு. தட்டோடு சேர்த்து அந்த சிங்க்கு, அந்த டேப்பையும் சேர்த்து கழுவிட்டுருப்பாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த சென்டருக்கு வராமலே இந்த சென்டரை விசிட் பண்ண ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏற்கனவே வந்து விபாசனா மெடிடேஷன் பண்ணவங்க, ஸோ நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே நம்ம வந்து என்டர் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கல. இதை பார்த்துட்டு இருக்க லேடிஸ் ஏற்கனவே வந்து விபாசனா பண்ணவங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக ஆகும். ஸோ இந்த சென்டருக்கு வந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த விபாசனா சென்டர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ விபாசனா சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வந்து விபாசனா மெடிடேஷன் சென்டருக்கு வந்திருக்கவங்களோட நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.